இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 10:13-14. அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை இரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருக்குமே கஷ்டம், போராட்டம், வேதனை இருக்க தான் செய்யுது. அது கிறிஸ்தவர்கள் ஆனாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களானாலும் சரி, எல்லாத்துக்குமே பாடுகள் கண்டிப்பாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட மகிமையும் வல்லமையும் உணராதவங்க, அறியாதவங்க அந்நிய தேவர்கள் வழிபடுறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவர்கள் அவரோட மகிமையையும் வல்லமையும் பார்த்துருந்தோம், உணர்ந்திருந்தோம், அனுபவிச்சிருந்தோம் கர்த்தரை வழிபடாமல் அந்நிய தேவர்களை நோக்கி போகிறது தான் ரொம்ப ஆச்சரியமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல பாதையோ நல்ல லாபமோ கிடைச்சதுன்னா அதை விட்டுட்டு வேறு தவறான பாதையில் போவோமா? இல்லை. லாபம்ன்றது வெறும் பணத்தினால மட்டும் இல்லை, செல்வந்தராக வாழ்கிறதுல இல்லை, கடைசி வரைக்கும் தேவனோட பிள்ளைகளாக வாழ்கிறதுல மட்டும்தான் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லா சாமியும் கும்பிட்றேன், என்னோட கஷ்டம் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா சாமியுன்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒருவர் தான் கடவுள். இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் படிக்கிற பாட புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் செஞ்ச அற்புதங்களை பற்றியும் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளதை பற்றியும் அது அத்தனையும் உண்மைதான் அப்படின்றதையும் ஆதாரபூர்வமாக வெளிவந்துக்கிட்டே இருக்குது. அந்நிய தேவர்களை பற்றி இப்படி எந்த பாட புத்தகத்துலையாவது வந்திருக்கா? ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கா? கட்டுக்கதைகளாக நிறையா வந்திருக்கு. ஆனால் உண்மையாகவே தேவன் நடத்தின அதிசயங்களும் அற்புதங்களும் சரித்திரத்தில் இடம்பெற்றது போல் அந்நிய தேவர்களை பற்றி இடம்பெற்றிருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி தேவனை விட்டு விலக மனசு வருது? இப்படி நாம் தேவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், அவனால தான் நம்மளோட பிரச்சனைகளை சரி செய்ய முடியும்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய தேவர்களை வழிபடணும்னு நினைக்கிறவங்கள பார்த்து கடவுள் சொல்கிற வார்த்தை, இனி உங்களை ரட்சிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறாரு. தேவன் நம்ம மேலே இரக்கமாய் கண்ணோக்கி பார்த்தா தான் அதுக்கு பேர் ரட்சிப்பு. பிசாசு நம்மளை இரக்கமாய் கண்ணோக்கி பார்க்கும்னு நினச்சி தவறான பாதையில் போனால் பிசாசால் ரட்சிப்பு வராது, அழிவு தான் வரும். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் கஷ்டம் எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒருவரை தவிர வேறு யாருனாலையும் நம்மளை நிரந்தரமாக காப்பாற்ற முடியாதுன்னு உணர்ந்து தேவனிடத்தில் மனம் திரும்பும்போது கண்டிப்பாக நம்மளை மன்னிக்கவும் செய்வார், நம்மளோட பிரச்சனைகளை சரி கட்டவும் செய்வார். ஆமேன்.